ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 27:8 கூட வாசித்து தியானிக்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. மிக அருமையான வேதவசனம். இந்த வார்த்தையை கூட தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். முதல் வார்த்தையில் கூட சொல்லப்பட்டிருக்கு, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். தாவீது அதை தான் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம் அநேக மனிதர்களுடைய முகத்தை தேடி செல்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய முகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று ஜெபித்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் தேவனுடைய முகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுடைய பிரசன்னம் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு. இன்னும் தாவீது சங்கீதத்தில் சொல்லும்போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தை நாம் தேட தேட அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்படாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னும் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய முகம் பிரகாசமான ஒரு முகமாக இருக்கிறது. அவருடைய முகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தில் இருக்கிற ஒளியை நம் மீது பிரகாசிக்க பண்ணும்போது நீங்கள் அவரை போல மாற முடியும். ஆண்டவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று சொல்லி அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடியிருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்திருக்கிறார். அநேக வெற்றிகளை அவருடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். அவருடைய முகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாஞ்சைகள் வேண்டும். அதுபோல் தாவீது சொல்லுகிற வார்த்தையில் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய முகத்தை தேடுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசம் விடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு புதிய நாளிலும் அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது மெய்யாகவே தேவனை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய குணாதிசயங்களாக மாறுவதற்கு அவர் உதவி செய்வார். இப்படியாக தாவீது செய்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய முகத்தை தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் தேடுங்கள். அவருடைய முகத்தை பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நம்முடைய இருதயம் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் நாம் அதிகமாக நெருக்கமாய் வாழ்வதற்கு தேவனுடைய முகத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெட்கப்பட்டு போகாமல் இருக்க முடியும். நீங்களும் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல அவருடைய முகத்தை தேடி அவர் முகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் வெட்கப்படாதபடிக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தருடைய முகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி உம்முடைய முகத்தை தேடினாரோ நாங்களும் ஒவ்வொரு நாளும் உடைய முகத்தை பார்த்து உடைய முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தையும் உடைய முகத்தில் இருக்கிற ஒளியும் எங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்படாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய முகத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய
வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.